மோடி அவர்கள் வந்துட்டு கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதையும் ஒன்றும் பண்ணல. ஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டுல நிறைய பெரிய பெரிய நிறுவனங்களை வந்துட்டு மூட வச்சிருக்காரு. இந்த மாதிரியான சாதனைகளை மட்டும்தான் வந்துட்டு மோடி அவர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஸ்ஐஆர் வந்துட்டு அதிமுக எதுக்காக ஆதரிக்கணும், பாஜகவோட கூட்டணியில இருக்கிறதுக்காக ஆதரிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க. இந்த திருமுருகன் காந்தி அவர்கள் இப்போ எஸ்ஐஆருக்கு எதிராக இவ்வளவு கொந்தளிச்சு போறாங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனா நாட்டுல எவ்வளவோ அநீதியான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அது எதுக்குமே அவங்க வந்துட்டு இதுவரைக்கும் குரல் கொடுக்கல. திருவண்ணாமலையில இரவு நேரத்துல ரோந்து பணியில ஈடுபட்ட 2 காவலர்களால ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க. அதுக்காக திருமுருகன் காந்தி அவர்களோ அவங்களோட இயக்கமோ வந்துட்டு எந்த ஒரு போராட்டமும் நடத்தல. இப்போ ரீசெண்டா கோவையில நடந்த பாலியல் வன்கொடுமையை பத்தி அவர் எதுவுமே பேசல. அது சம்பந்தமா எந்த ஒரு போராட்டமும் நடத்தல. டெல்லியில நடந்த கார் வெடிப்பு சம்பவத்துக்கும் எதுவுமே குரல் கொடுக்கல. ஆனா எஸ்ஐஆருக்கு எதிராக மட்டும் எதுக்காக இப்போ பேசணும், குரல் கொடுக்கணும்?